crochet lovers, welcome to my channel Last Day Tamlachi. இன்னைக்கு நம்ம வீடியோல சூப்பரான அதே சமயம் யூஸ்ஃபுல்லான ஒரு crochet ஐட்டம் தான் பார்க்க போறோம். ஒண்ணும் இல்ல, கீ செயின் ஹோல்டர் தான். எதுலனா அதுதான் சர்ப்ரைஸ். சன்ஃப்ளவர் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? இதுல தான் சன்ஃப்ளவர் ஹோல்டர் தான். கீ செயினாவும் யூஸ் பண்ணலாம். அதே சமயம் பேக்குக்கு சாம் மாட்டோம் இல்லையா? அந்த மாதிரி மாட்டலாம். இந்த மாதிரி ரெண்டு விதமா இந்த சன்ஃப்ளவரை எப்படி பண்ணுறதா இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேவா? நமக்கு இதுக்கு என்ன தேவைன்னா இதுக்கு ஃப்ளவர் மேலே வருது இல்லையா, இந்த இதழ்கள், இதுக்கு உள்ள கலரு, அப்புறம் ஒரு க்ரீன், ஒரு சென்டர் போகிறதுக்கு நான் இந்த கலர் இதை எப்படி சொல்லுது, மெரூன் கலர்னு நினைக்கிறேன், தெரியல. உங்களுக்கு ப்ரௌன் இருந்தாலும் ஓகே தான். நான் இதை எடுத்துக்கிறேன். இந்த இது எனக்கு நல்லா சூட்டபிளாக இருக்குது. ஓகேவா? அப்புறம் ஏன் த்ரெட்டுக்கு ஏற்ற மாதிரி 2.5 mm எடுத்துருக்கேன். அப்புறம் மார்க்கர் இல்லைனா கூட ஓகே. ஆப்போசிட் கலரில் ஒரு யான் எடுத்துக்கோங்க. அப்புறம் த்ரெட் கட்டர். ஓகேவா? அப்புறம் கண்டிப்பாக ஒரு நோட் பேட். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த கலரில் யான் எடுத்துருக்கேன் இல்லையா, இது நீங்கள் ப்ரௌன் இருந்தாலும் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ரவுண்ட் 1 தான் பண்ண போகிறோம். ரவுண்ட் 1 என்ன பண்ண போகிறோம், 6 SC போடணும். அதுக்கப்புறம் இதில் போடணும், மேஜிக் ரிங்கில். ஓகே, ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. மேஜிக் ரிங் போட்டேன், ஒரு செயின் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை சின்னது படுத்திட்டோமா. இப்போ என்ன பண்ணணும், இந்த சின்ன மேஜிக் ரிங்குள்ளே 6 SC போடணும். ஓகேவா? 1 2 3 4 5 6. ஓகேவா? 6 SC, அதாவது 6 சிங்கிள் crochet போட்டதுக்கப்புறம் நடுவில் பிடிச்சி இழுத்தாச்சு. ஃபஸ்ட்டு செயின் 1 போட்டதுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு சிங்கிள் crochet போட்டுப்போம் இல்லையா, அந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம், ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயிண்டிங். ஓகேவா? ஜாயின் பண்ணியாச்சா? இப்போ என்ன பண்ண போகிறோம், செயின் 1 போட்டுக்கோங்க. அப்புறம் ஒவ்வொன்றுலையுமே இன்க்ரீஸிங் தான் போட போகிறோம். இன்க்ரீஸிங்னா என்ன, 1ல் 2 போடணும். அதாவது ஒரு செயினில் 2 சிங்கிள் crochet போடணும், அதுதான் இன்க்ரீஸிங். ஓகேவா? என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு செயினில் ஒரு சிங்கிள் crochet போட்டுக்கிட்டேன். அதை மார்க்கரை வச்சு ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. முடிஞ்சிருச்சா? திருப்பி அதே செயினில் என்ன பண்ண போகிறேன், மறுபடியும் ஒரு சிங்கிள் crochet. இப்போ டோட்டலாக நமக்கு 12 சிங்கிள் crochet இருக்கணும். ஃபுல்லாக போட்டுவாங்க, போட்டுட்டு கட்டுறேன். ஓகேவா? அந்த மாதிரியே இப்போ என்ன பண்ணியிருக்கோம், ரவுண்ட் 2ல் ஃபுல்லாக இன்க்ரீஸிங் போட்டு முடிச்சாச்சு. டோட்டலாக உங்களுக்கு 12 செயின்ஸ் இருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இதை எடுத்துட்டு ஸ்லிப் ஸ்டிச் தான் போட போகிறோம். எடுத்த பக்கத்தில் கரெக்டாக எடுத்துகிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு செயின் 1 போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் ரவுண்ட் 3க்கு என்ன பண்ண போகிறோம், ஒரு சிங்கிள் crochet, ஒரு இதில் இன்க்ரீஸிங். இது ஃபஸ்ட்டு சிங்கிள் crochet போட்டாச்சா? இப்போயும் ஃபஸ்ட்டு போட்ட செயினை கணக்கில் எடுக்காதீர்கள். ஓகேவா? அதை எடுத்திங்கன்னா உங்களுக்கு சரியாக வராது. ஒரு சிங்கிள் crochet போட்டேன்னா அடுத்தது என்ன பண்ண போகிறோம், இன்க்ரீஸிங் கரெக்டாக போடணும். இன்க்ரீஸிங்னா என்ன, ஒரு இதில் 2 போட்டேன்னா அடுத்ததில் ஒரு சிங்கிள் crochet, அடுத்ததில் இன்க்ரீஸிங், அடுத்ததில் ஒரு சிங்கிள் crochet, அடுத்ததில் இன்க்ரீஸிங். இதே மாதிரி ஃபுல்லாக போடுங்க. ரோ நம்பர் 3 ஒரு சிங்கிள் crochet, ஒரு இன்க்ரீஸிங்னு ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் எடுத்த இடத்துலேருந்து கரெக்டாக போய் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணியாச்சு. ஓகேவா? தெரியுதா உங்களுக்கு ரவுண்டாக? அடுத்து இப்போ என்ன பண்ண போகிறோம், போட்டாச்சா, செயின் 1 போட்டாச்சா, செயின் 1 போட்டுட்டு அடுத்து 2 சிங்கிள் crochet, ஒரு இன்க்ரீஸிங். 4th ரவுண்ட் என்ன, 2 சிங்கிள் crochet. அதாவது ஃபஸ்ட்டு சிங்கிள் crochet போட்டாச்சு, யானை பெருசாக இழுத்துட்டு மார்க்கரை வச்சுட்டு போட்டுற வேண்டியதான். ஒரு சிங்கிள் crochet, அடுத்ததில் செகண்ட் சிங்கிள் crochet போட்டாச்சு. இப்போ இன்க்ரீஸிங் பண்ணணும். 1 2 சிங்கிள் crochet, அதாவது இன்க்ரீஸிங் போட்டாச்சு. திரும்ப அடுத்ததில் ஒரு சிங்கிள் crochet, அதாவது 2 சிங்கிள் crochet, ஒரு இன்க்ரீஸிங். ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டிச் போட்டு முடித்து ரோ நம்பர் 4 முடிச்சாச்சு, கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம், ரோ நம்பர் 5க்கு சேம் பேட்டர்ன், ஒரு செயின் போட்டுக்கோங்க, 3 சிங்கிள் crochet, ஒரு இன்க்ரீஸிங். ஓகேவா?
இது ஃபஸ்ட்டு சிங்கிள் crochet போட்டாச்சா. உங்களுக்கு லைவில் பேசிக் கிளாஸ் எடுக்கணுன்னா சொல்லுங்கள், தாராளமாக எடுக்கிறேன். எந்த அமௌண்ட்டும் கிடையாது, ஃப்ரீயாக கற்றுக்கலாம். ஓகே, லைவில் பேசிக் கிளாஸஸ் சிங்கிள் crochet, டபுள் crochet, ஸ்லிப் நாட்லேருந்து ஸ்லிப் ஸ்டிச் வரைக்கும், இல்லை அதை தாண்டி உள்ள ஏதாவது ஃப்ளவர் பேட்டர்ன் கற்றுக்கணுனாலும் சொல்லுங்கள், லைவில் கற்றுத்தரலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு போட்டாச்சா. அடுத்தது செகண்டு, அடுத்து தேர்டு. நம்மளோட யூடியூப் சேனலில் ஷார்ட்ஸில் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், பேசிக் கிளாஸ் எல்லாமே ஷார்ட்ஸ்லேயும் போட்டுக்கிட்டு இருக்கோம், அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். 3 போட்டாச்சு. அடுத்ததில் இன்க்ரீஸிங் சேம் பேட்டர்னை ஃபாலோ பண்ணலாம். எதுக்கு? ரோ நம்பர் 5க்கு. ஓகேவா? ரோ நம்பர் 5 கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ரோ நம்பர் 6 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு வச்சு ஒரு செயின் போட்டு வச்சுருக்கேன்னா, இப்போ என்ன பண்ண போகிறோம், ஃப்ரண்ட் லூப், அதாவது 2 லூப்ஸ் இருக்குன்னா அதில் ஃபஸ்ட்டு லூப்பில் மட்டும்தான் இப்போ வந்து ஃபுல்லாகவே ஒரு சிங்கிள் crochet போட்டு வாங்க. 30 போட்டால் நீங்கள் போட்டது கரெக்டாக அர்த்தம். இல்லைனா எண்ணிக்கை மாறும், அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் வித்தியாசம் இல்லை. ஃபஸ்ட்டு சிங்கிள் crochet போட்டாச்சு. ஓகேவா? போட்டுட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு போட்டாச்சா. அடுத்த லூப்பில் அதே மாதிரி 2 அதே மாதிரி ஃபுல்லாக போடும். முடிச்சுட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு முடிவில் வந்து இப்படி தான் இருக்கும். ஓகேவா? இதே மாதிரி இந்த க்ரீன் கலரில் ஒன்று செஞ்சு எடுத்து வைங்க. இதே பேட்டர்ன் இப்போ என்னென்ன சொன்னனோ அதே பேட்டர்னில் ஃபாலோ பண்ணி. ஓகேவா? இந்த இதை வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம். ஓகேவா? 2 யானையும் நான் வெட்டவே இல்லை, பதிலுக்கு 2யுமே நல்லா நீளமாக எடுத்து தான் வச்சுருக்கேன். நாட்டோட ஸ்லிப் நாட் போட்டு இதே மாதிரி இது பின்ன சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி பின்னி வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறோம், அதாவது இந்த பக்கமும் இந்த லூப் இருக்குது. ஓகே, நம்ம வந்து எதில் போட்டோம், ஃப்ரண்ட் லூப்பில் தான் போட்டோம், பேக் லூப் போடல. ஸோ இங்கேயும் ஸ்டிச்சு தெரியுது, இங்கேயும் ஸ்டிச் தெரியும். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம், இதை வச்சு இந்த யானில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். இதை அப்படியே வந்து உள்ளே இழுத்துருங்க. இழுத்துட்டு இதை வந்து டைட் பண்ணிடுங்க. இல்லையா, இன்னும் சிம்பிளாக ஈஸியாக சொல்லணும்னா இதை எடுத்துகிட்டு இந்த நூலை வெட்டியே எடுத்துருங்க. இன்னும் உங்களுக்கு வந்து பிகினர் ரொம்ப சிரமப்படுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதை வெட்டிடுங்க. ஓகேவா? ஸ்லிப் ஸ்டிச் போட்டதோடு இருக்கா, இதை வெட்டிட்டு சும்மா, ஓகேவா, ஸ்லிப் ஸ்டிச் போட்டதோடு இருக்கா, இதை அப்படியே வச்சு உள்ளே இழுத்துட்டு டைட் ஆயிரும். ஓகேவா? டைட் ஆகிட்டா அவ்வளோதான். இப்போ இதை வந்து சுற்றி வரும்போது உள்ளே தள்ளிக்கங்க. இல்லையா, இதோடையே சேர்த்து உள்ளே தள்ளிடலாம். ரொம்ப சிம்பிள் தான். இதை அப்படியே தள்ளிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்துடுங்க. இப்போ இதுக்கு வாங்க. இங்கே ஒரு ஸ்டிச்சு தெரியும் இல்லையா, அதாவது ஒரு பக்கம்தான் போட்டிருப்போம், ஒரு பக்கம் போடாமல் வச்சுருப்போம். அதாவது பேக் லூப், ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் போடுவோம், பேக் லூப் தெரியும் 2 இதுவுமே. அதில் சிங்கிள் crochet போட்டாலும் சரி தான், இல்லை சிம்பிளாக ஸ்லிப் ஸ்டிச் போட்டாலும் சரி தான். இந்த மாதிரி போட்டு வாங்க ஃபுல்லாக. அதாவது இதில் பேக் லூப், இதுலேயும் பேக் லூப் இருக்கும், 2லேயும் சேர்த்து சிங்கிள் crochet அல்லது ஸ்லிப் ஸ்டிச் எது உங்களுக்கு வருதோ அதை போடுங்க. ஓகேவா? நான் சொன்ன மாதிரியே ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிட்டீங்களா, பண்ணிவிட்டு உள்ளே வந்து ஃபைபர் ஃப்ரில்ல வந்து ஸ்டஃபிங் வைக்கணும். இல்லை உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஃபில்லிங்க்கு இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணால், குட்டி குட்டியாக நறுக்கி போட்டிருப்போம் இல்லையா யானை, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் டிப்ஸில், அதுவும் உள்ளே வைக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட சாதாரண கிளாத் இருக்குது அப்படின்னா அதை வந்து அப்படியே திணிச்சிங்கன்னா ரொம்ப அசிங்கமாக இருக்கும். குட்டி குட்டியாக பெரிய நூல் எடுத்து வைப்போம்ல, அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் சும்மா வைக்கிற யானையே அந்த மாதிரி வச்சிங்கன்னா இந்த மாதிரி சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அப்படியே யானை சுருகிறதுக்கு கொஞ்சம் கேப் விட்டு ஸ்டஃபிங் வச்சதுக்கப்புறம் இதை ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணலாம், க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். நான் சொல்லலையா, ஒரு இங்கே ஒன்று அங்கே ஒன்று இருக்குல்ல செயின், அதில் மட்டும்தான் ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் போட்டு வச்சுருக்கோம்ல, அதில் அப்படியே இது பண்ணி எல்லாத்துலேயும் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுற வேண்டியதான். புரியுதா உங்களுக்கு? ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுங்க, டபுள் சைடு இருக்கும். சூப்பராக இருக்குல்ல நம்மளோடது. இந்த பக்கம் க்ரீன், இந்த பக்கம் மெரூன் கலர், சூப்பராக இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அடுத்து வந்து சன்ஃப்ளவரோட பெட்டல்ஸ் தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு நான் என்ன எடுத்துருக்கேன், எல்லோ கலர் யானை எடுத்துக்கோங்க, சேம் கலர் வந்து ஹூக் எடுத்துக்கோங்க. ஓகேவா? இது 2 எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், பெட்டல்ஸு கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, நம்ம என்ன பார்த்தோம், இதையும் ஜாயின் பண்ண 2 ஸ்டிச்சு ஸ்லிப் ஸ்டிச் இங்கே இருக்குல்ல, இதுக்குள்ளே தான் இப்போ விட போகிறோம். விட்டு இந்த க்ரீன் கலர் ஒரு த்ரெட் இருக்கும், அதே சமயம் இன்னொரு த்ரெட் என்ன இருக்கும், இந்த மெரூன் கலர் இருக்குமா. இப்போ என்ன பண்ண போகிறோம், பெட்டல்ஸ்க்கு எல்லோ கலர் யானை ஜஸ்ட்டு உள்ளே தள்ளிக்கோங்க.
அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இதை இங்கே ஜாயின் பண்ண வர பாருங்கள். ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம், செயின் 2 சன்ஃப்ளவரோட என்ன செய்ய போகிறோம், பெட்டல்ஸ். ஓகேவா, செயின் 2 போட்டோமா. அடுத்ததில் ஒரு டிசி போடுங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா இதில் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்ட இடம், அதனால். ஓகே, போடும்போது என்ன பண்ணோம், இந்த யானையும் சேர்த்து எல்லோ கலர் யானையும் சேர்த்து எடுத்துகிட்டு வரணும். ஓகேவா, ஒரு டபுள் குரோஷே போட்டாச்சு. திரும்ப போட்டு காட்டுறேன். எடுத்துருக்கேனா, எடுத்துக்கிட்டு யானை வர பண்ணிக்கிட்டு இதை உள்ளே விட்டு ஒரு டபுள் குரோஷே, அடுத்த செயினில் ஒரு ட்ரிபிள் குரோஷே போடணும். அடுத்த செயின் தெரியுதா, அதில் ஒரு ட்ரிபிள் குரோஷே, திரும்பி என்ன பண்ண போகிறோம், செயின் 2. ஏன் அப்படின்னா இதுக்கு பேர் தான் பைகாட் ஸ்டிச். ஓகே, செயின் 2 போட்டுட்டு மேலே இருக்க எடுத்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு, இதுக்கு பேர் தான் பைகாட் ஸ்டிச்சு. திரும்பி அதே செயினில் போட்டோம் இல்லையா, அதே இதில் உள்ளே தள்ளி ஒரு ட்ரிபிள் குரோஷே போட்டுருங்க. ஓகேவா, போட்டாச்சா. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ஒரு டிசி. திரும்ப என்ன பண்ண போகிறோம், ஒரு டிசி, அதாவது ஒரு டபுள் குரோஷே. இந்த இடம் செயின் இருக்கு இல்லையா, இதோட உள்ளே விட்டு இதுக்குள்ளேயும் உள்ளே விடணும், க்ரீனுக்குள்ளேயும் உள்ளே விடணும். அப்படி தான் போடணும். போட்டு எடுத்து ஒரு டிசி. ஓகேவா, திரும்ப என்ன பண்ண போகிறோம், செயின் 2 1 2 செயின் 2 போட்டு அடுத்ததில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுருங்க. ஓகேவா, அவ்வளோதான், ஒரு பெட்டல்ஸ் நமக்கு கிடைச்சாச்சு. தெரியுதா, இதில் உங்களுக்கு இதே மாதிரி கொஞ்சம் சைஸ் பெருசாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிசி போடுறீங்கல்ல, அந்த இதை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு ட்ரிபிள் க்ரோஷே போடுறதையும் இங்கே பைகாட் ஸ்டிச்சுக்கு 2 செயின் போட்டிங்களா, அதையும் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா பெட்டல்ஸ் கிடச்சிரும். ஓகேவா, இதை வந்து ஃபுல்லாக ஃபாலோ பண்ணணும். ஓகேவா, இப்போ ஸ்லிப் ஸ்டிச் போட்டேன்னா திரும்ப என்ன பண்ண போகிறோம், செயின் 2 அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து திரும்ப என்ன பண்ண போகிறோம், ஒரு டிசி, ஒரு ட்ரிபிள் க்ரோஷே, பைகாட் ஸ்டிச், அதை அப்படியே கண்டினியூவாக ஃபாலோ பண்ண வேண்டியதான். ஓகேவா, ஃபுல் பெட்டல்ஸ் நான் சொன்ன மாதிரியே போட்டாச்சு. போட்டுட்டிங்களா நீங்களும். ஓகேவா, இப்போ வந்து டிசியோட நிற்கிதா, கடைசியாக ரோ போடுறேன். செயின் 2 போடுங்க. செயின் 2 போட்டுட்டு இங்கே இருக்கு இல்லையா, கடைசி அப்படி இங்கே போட்டிருப்போம், அந்த செயின் கூட ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சன்ஃப்ளவர் வந்து ரொம்ப ஈஸி, பிகினர் ஃப்ரெண்ட்லி கூட சொல்லாது, அவ்வளோ ஈஸியாக இருக்கும். இந்த பக்கம் க்ரீன் கலரில் இருக்கும். ஓகேவா, அவங்களுக்கு பிடிச்சிருக்கா. இதை நம்ம யானை நறுக்கிற வேண்டியதான். இது வராது, ஏன்னா இது உள்ளே இன்சர்ட் பண்ணி ஸ்டஃபிங் போட்டு எல்லாம் போய்ட்டு அதை நறுக்கிக்கலாம். இப்போது பேக் சாம் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து இங்கே பின்னிருக்கோம்ல, அதோடு சேர்த்து உங்களுக்கு எவ்வளோட லென்த்து வேணுமோ அவ்வளோ செயின் போடுங்க. இல்லை நீங்கள் வந்து கீ செயின் போடுறீங்கன்னா இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு இங்கே கீ செயின் ஹோல்டரை ஜாயின் பண்ணிக்கலாம். செயின் போட்டு காட்டுறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 24. ஓகேவா, இவ்வளோ போட்டிருக்கேன். 25 செயின்ஸ் போட்டிருக்கேன் நியராக. இன்னும் உங்களுக்கு பேக் சாம்க்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக கூட தேவைப்படும் கன்ஃபார்ம். ஓகேவா, இவ்வளோ போட்டிருக்கீங்களா. போட்டுட்டு இந்த பின்னாடி திருப்பிக்கங்க. திருப்பி இங்கே இருக்கு இல்லையா, இது கூட ஜஸ்ட்டு உள்ளே விட்டு இந்த செயின் போட்டிருக்கீங்கள்ல அதுக்குள்ளே உள்ளே விட்டு இந்த இது பெருசாக இழுத்துக்கோங்க. இதுக்குள்ளே வந்து விட்டு இதை இழுத்து விடுங்க. கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அவ்வளோதான், இங்கே போட்டாச்சு பார்த்தீங்களா, தெரியுதா உங்களுக்கு. இந்த மாதிரி போட்டுற வேண்டியதான். சேம் பேட்டர்ன் தான்.
உள்ளே விட்டு நான் எடுத்துட்டேன். இப்படி உங்கள்கிட்ட சொன்ன அதே மாதிரி ஜஸ்ட்டு ஹூக்கை உள்ளே விட்டு அந்த பெரிய யானை எடுத்துகிட்டு இப்போது ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த யானை நறுக்கிட்டோம்னா இது ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா? நீங்கள் இதுக்கு வேறு ஒன்றும் பெருசாக பண்ணணுங்கிறது அவசியமே இல்லை. அவ்வளோதான். ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு இதை டைட்டாக கட்டிடுங்க. அவ்வளோதான். உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் ஃபஸ்ட்டு. அவ்வளோதான். நம்மளோட சூப்பரான சன்ஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு. இனிமேட்டு இதை நறுக்கிட வேண்டியதான். எக்ஸ்ட்ரா கதை நறுக்கிட்டிங்கன்னா ஃப்ளவர் சாமா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சாமா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லையா பேக் சாமா யூஸ் பண்ணிக்கலாம், கீ செயின் ஹோல்டராக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது பிடிக்குதோ அதுவாக யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இந்த பெட்டல்ஸ் அதிகம் வேணும்னா டிசியையும் ரவுண்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு ஃப்ளவரோட பேட்டர்னை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஓகே தான். இதுவும் இந்த பக்கமும் வச்சு போட்டுக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, பார்த்துக்கோங்க. ஓகேவா? இல்லையா ஒரு ஃப்ளவர் பாட்டுக்கு பொக்கேக்கு செய்யணும்னா இந்த இடத்துல நம்ம ஆடி வீடியோவில் ரோஸ் பெட்டல்ஸ்க்கு எப்படி போட்டிருக்கோன்னு பார்த்துருக்கோம் இல்லையா? அதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து ஜாயின் பண்ணிட்டிங்கன்னா அந்த கீழே ஸ்டெம்மோடு பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதே சமயம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் அதுக்கு கிளியர் பண்ணுறேன். ஓகேவா? இதோட பேட்டர்னை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். நீங்கள் அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து நோட் பண்ணிக்கலாம். இல்லையா நான் மேலேயே எழுதக்கூட போடுறேன். பார்த்து டவுட்டாக இருந்தால் கேளுங்க. ஓகே, பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் விட்டுருங்க. பாய்.